ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி எங்களுடைய குட்டி பீரோவை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பீரோ பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னது. 4 ரேக்ஸ் தான் இருக்கும். நானும் என் ஹஸ்பண்டும் இதில் தான் வச்சுப்போம். ஃபஸ்ட்டு 2 ரேக்ஸில் வந்து என்னோடய ட்ரெஸ் இருக்கும். அடுத்த 2 ரேக்ஸில் என்னோடய ஹஸ்பண்ட் ட்ரெஸ். இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன். ஃபஸ்ட்டு என்னோடய ஷெல்ஃப்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இந்த பீரோ எனக்கு வந்து பத்தவே இல்லை என்னோடய ட்ரெஸ்ஸு, என்னோடய சாரீஸ்லாம் வைக்கிறதுக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ நான் தம்பிக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு வேறு இருக்கேன்னா, அதனால் அந்த சாரீஸ், சுடிதார்ஸ்லாம் நான் போடுறதே கிடையாது. போடவும் முடியாது. ஒரு 1 இயர் வரை என்னால் போட முடியாது. அதனால் நான் ஒரு ஐடியா பண்ணேன். மீஷோவிலேருந்து அந்த ஸ்டோரேஜ் பேக் மாதிரி ஆர்டர் போட்டு வாங்கினேன். ஒரு 6 பீஸ் வந்துச்சு. அதில் தான் நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ஷெல்ஃப் ஃபுல்லாக ஒரு 4 பேக்கில் சாரீஸ் மட்டுமே வச்சுட்டேன். புது சாரீஸ், பட்டு சாரீஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிரித்து ஃபஸ்ட்டு ரேக்கில் ஃபுல்லாக வச்சுட்டேன். செகண்ட் ஷெல்ஃபில் என்னோடய சுடிதார்ஸ் மட்டும் ஒரு 2 பேக்ஸில் வச்சுட்டேன். அதுவுமே இப்போ நான் தம்பிக்கு ஃபீட் இருக்கிறதுனால நான் போட மாட்டேன். அதனால் ரொம்ப ரேராக தான் எடுப்போம் அப்படிங்கிறதுனால வச்சுட்டேன். இப்போ நான் கையில் வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா என்னோடய மேரேஜ் ஆல்பம். இந்த ஆல்பத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் மறைச்சி வைப்பேன். ஏன்னா அதில் நான் நல்லா இருக்க மாட்டேன். வீட்டுக்கு யாராவது வந்தால் ஆல்பத்தை எடுன்னு சொல்லுவாங்க. யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு ஒளிச்சு வைப்பேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இப்போ நான் வைக்கிற ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக போடுற ஃபீடிங் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து நான் வச்சுக்கிட்டேன். அப்புறம் லாஸ்ட்டு 2 ஷெல்ஃப் என்னோடய ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுறது. என் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எத்தனை தடவை மடித்து அழகாக வச்சு கொடுத்தாலும் அது ஒரு 1 வீக்கில் கழிஞ்சு போயிடும். ஒரு ஷர்ட்டை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து விட்ருவாங்க. மறுக்க தூக்கி உள்ளக்க சொருவி விட்டுருவாங்க. களைஞ்சு போயிடும். இதுவே தான் ஒரு ரொட்டீனாக இருக்கும். வாரம் நான் எடுத்து வைக்கிறது, அவங்க களைச்சி போடுறது. அவங்களுக்குமே இந்த பீரோ வந்து பத்தலை. நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்ச நாள் போகட்டும். இனி தம்பி ட்ரெஸ்ஸுமே வைக்கணும். நான் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு ரேக் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, ஒரு 6 பாக்ஸ் இருக்கிற மாதிரி. அதில் தான் இப்போதைக்கு நான் தம்பி ட்ரெஸ்ஸை வச்சிட்ருக்கேன். தம்பி கொஞ்சம் வளர இன்னொரு பீரோ அப்புறமா நம்ம ஃப்யூச்சரில் பிளான் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போதைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு தான் நாங்கள் பார்த்துருக்கோம். தம்பிக்குமே இப்போ நிறைய ட்ரெஸ்ஸு கூடுது. அது வந்து சின்ன ரேக் தான் இருக்கும். அதுலேயுமே அவ்வளோவா வைக்க முடியலை. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே இன்னொரு பீரோ வாங்கணும். தாராளமாக இந்த பீரோவே எங்களுக்கு பத்தும் தான். எப்படின்னா அந்த போடாத ஷர்ட்டு, டிஷர்ட்டு இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. குட்டியானது அதெல்லாம் தூக்கி வெளியே வச்சுட்டு பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் ஒரு காலத்துலேயும் என் ஹஸ்பண்ட் பண்ணவே மாட்டுறாங்க. அதனால தான் இடம் பத்த மாட்டேங்குது. ஆனால் ஐடியா பண்ணால் தாராளமாக இடம் பத்தும் தான். இந்த தேவையில்லாத டிஷர்ட்டு, குட்டியானது, போடாதது அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டா இடம் பத்தும் தான். ஆனால் அதுதான் என் ஹஸ்பண்ட் பண்ணவே மாட்டுறாங்க. தென் ஒரு 7 o'clock மேலே எங்கள் அம்மா என் வீட்டுக்கு வந்துடுவாங்க. 7 to 8 வரை இருப்பாங்க. அந்த டைமில் தம்பியை கொஞ்சம் பார்த்துப்பாங்களா. அந்த நேரத்தில் நான் வீட்டு வேலை பார்க்குறது, சமையல் பண்ணுறது எல்லாமே நான் செஞ்சு முடிச்சிடுவேன். பீரோ ஒர்க்குமே முடிஞ்சிச்சு. சமைக்கவும் போயிட்டேன். இப்படி தான். ஓகே, இனி அடுத்து வர வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க.